ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பததாக இருக்க போகணும். இது கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் நம்ம நல்லா கொதிக்க விடணும். வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பலாக்காயினுடைய பிஞ்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து நம்ம மட்டன் குழம்பு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி பலாக்காயினுடைய பிஞ்சில் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். ஸோ மட்டன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாக்காயினுடைய பிஞ்சு தேவைப்படும். ஸோ வாங்க நம்ம அதை போய் அறுத்துட்டு வந்துடலாம். கைஸ், இங்கே நான் எங்கள் மரத்துக்கு வந்திருந்தேன் பலாக்காய் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே பலாக்காய் எதுவுமே இல்லை மரத்தில், எங்கேயுமே எந்த மரத்துலையுமே இல்லைங்க எதுவுமே. ஸோ நான் வேறு இடத்துல கேட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். கைஸ், நம்மளுக்கு இதை பாட்டி தான் பலாப்பழம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாங்க போகலாம் அவங்கக்கிட்ட. நான் அந்த அங்கே எங்கேயோ போகணுமா, அந்த இடத்துக்கு எங்கேயோ. கைஸ், நானும் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்துருப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமாங்க. ஸோ வாங்க போகலாம் நம்ம. கைஸ், நம்ம இப்போ அதை இருக்க போகணும். ஸோ இந்த பிஞ்சி அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த காய். ஸோ அறுத்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதுவே போதும் விடுங்க. அது பெருசாக இருக்கே ரொம்ப. இது போதும் விடுங்க, 2 போதும். இது இன்னும் கொட்டாயில் வச்சுட்டு இப்போ தான் பிடின்னு வந்து போட்டு அடுப்பு பற்ற வச்சு அடிச்சு கொஞ்சம் அடிச்சு வச்சுட்டு உங்கள் மாமியும் பையனும் வரவாச்சாலும். கைஸ், வீடியோ அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கைஸ், ஒரு வழியை நம்ம பலாக்காய் அறுத்தாச்சு. வேறு என்ன, போயிட்டு செய்ய வேண்டியது தான். வாங்க செய்யலாம். டாய், நான் குலைக்கிறேன். டாய், ஸ்கூல் விட்டாங்களா? கைஸ், இதான் இப்போ ஸ்கூல் விடுற டைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வா, ஸ்கூல் விட்டாங்களா? சரி. கைஸ், நம்ம ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா பலாக்காயினுடைய பிஞ்சு அறுத்துட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்க, இதுதான் அது. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா வெட்டி பார்க்க போகிறோம். ஸோ வெட்டினா நம்ம தெரிஞ்ச இது வந்து யூஸ் ஆகுமா ஆகாதான்றது தெரியும். ஸோ வாங்க இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது மேலே இருக்க தோலை வந்து நம்ம சீவணும். சரிங்களா? உள்ளே இருக்கதான் நம்மளுக்கு தேவை. ஸோ மேலே இருக்கக்கூடிய தோலை நம்ம சீவிட்டு நம்ம செய்யலாம். வாங்க. அதே சீவுறதெல்லாம் காட்டுறது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சீவ தேவையில்லைங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், நம்ம சீவி தான் ஆகணும். ஸோ நான் சீவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், நம்ம தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்கணுங்க. அப்போ தான் வந்து கருப்பாகாது இருக்குமா பழம் வந்து பார்த்தீங்கன்னா. போதுமா? ஸோ நம்ம இந்த கட் பண்ண பழத்தை எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் போட்டுடலாம். கட் பண்ண காய். கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி முடிச்சாச்சு. அந்த பலாக்காய் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வெட்டின பழத்தை நம்ம இந்த குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அப்புறம் இந்த உப்பு போட்டு இந்த குக்கரில் போட்டு 3 விசில் நம்ம போடணும். ஸோ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வெட்டின பலாக்காயை வந்து இந்த இதில் தண்ணியில் போட்டு நம்ம இதை வந்து 3 விசில் விடணுங்க. ஸ்பீட் பண்ணுறோம். ஓகேங்க, இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்து விடணும். ஸோ வாங்க போய் 3 விசில் விட்டு அப்புறம் பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ இது 3 விசில் வர வரைக்கும் நம்ம அதுக்கு ஏற்றதான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணி கைஸ், நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, இது கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, வெந்தயம், அப்புறம் தேங்காய், மிளகாத்தூள் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் கைஸ், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து அரைக்கணும். ஸோ வாங்க வறுத்து அரைச்சிடலாம்.
கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் 65 போட்ட எண்ணெய். ஸோ நம்ம இதையே ஊற்றிக்கலாம். என்ன பண்ணுறோம், கைஸ் இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போடலாம். கொஞ்சம் அடுத்து நம்ம தக்காளி போட்டு வதக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தேங்காய் நம்ம பார்த்திங்கன்னா போடலாம். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடணும். அடுத்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தனியாத்தூள். ரைஸ் நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் ஆறு நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா நம்ம வதக்கியாச்சு. ஸோ வதக்கிட்டு இது நம்ம பார்த்தீங்கன்னா சூடாக இருந்தது ஆரம் வச்சுட்டோம். ஸோ அப்படியே இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாங்க இதை மசாலாவை. இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ நம்ம அதை ஊற்றிட்டு அரைச்சிக்கலாங்க இதை. ஓகே வாங்க நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போடணும். அடுத்து கருவேப்பிலை. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வாழைக்காயினுடைய பிஞ்சு. அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கருப்பிஞ்சு. கைஸ் இப்போ மசாலா கொட்டணும். போதில் மசாலா கொட்டிட்டு நல்லா நம்ம அதை கலரணும். தண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணும் இதை. ஓகேங்க, நம்மளுடைய பலா பிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக நம்ம இதை ஃபைனலாக இந்த கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா அவ்வளோதாங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்து சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இங்கே பாருங்க குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ ஸோ இதுதான் அந்த பலா பிஞ்சு பாருங்க, இதுதான் அது. ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. ஸோ நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் வந்து இது சூப்பராகவே இருக்கும். ஸோ தோசைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று சாப்பிட்டோன்னே தூங்கிட்டேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு என்ன செய்யலான்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். கைஸ் நானுமே காலேஜ் கிளம்பியாச்சுங்க.